உட்காந்துக்கிறீங்க ஏப்பா? என்னப்பா நாங்க ஆளை காணப்படுறாரு ஆய்க்கு உட்காந்துருக்கோம். என்ன சொல்லிவிட்டேன்? நீங்க வாரீங்க நானுக்குள்ள 1 மணி நேரமா சொல்ல வேணாமா வந்து ஏன் ஆள் வராங்க? நீங்க 2 பேரும் 4 பேர் அஞ்சாள் கணக்கு வந்து எதுவும் தண்டை தகராறு பண்ணிட கூடாது. பார் கட்டணுமா? சரி எங்க அப்படியா? சரி கட்ட போவோம். நான் சொல்றது கேளியா? இன்னைக்கு டைம் ஆகி போச்சு. காலையில வெள்ளம் 6 மணிக்கெல்லாம் வெள்ளம் வந்தீங்களா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சும்மா சலிச்சன்னு இழுத்துட்டு நீங்க 4 பேர் சொன்னி 5 பேர் வந்துட்டீங்க. சரி ஒரு ஆளை சேர்த்து போனா டக்கு வேலையை முடிச்சுட்டு கண்ணாறு பாத்தியம் போன்னு முடிச்சு பட்டுட்டு வாங்க. அப்படி மார்க்கெட்ட கூட போவோம். சரி எந்திரிக்க போவோம். பஞ்சாயத்து மம்மிடி பஞ்சாயத்துன்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிறீங்க. என்னமோ மஞ்சள் எடுத்துக்காரு சொன்னீங்க. அப்படி சொல்லிக்கிறீங்க. என்ன வந்து தோட்டத்தை வந்து உள்ள குட்டுக்குள்ள மார்க்கெட்ட நாளைக்கு மம்மிட்டின்றீங்க பஞ்சாயத்துன்றீங்க. மம்மிட்டி யாரு மம்மிட்ட யாரு எடுத்தது ஒன்னியத்தான் சொல்றாங்க. கூப்பிட்டு வரேன் நானு. காங்கிரீட் வேலைக்கு போயிட்டு போறாங்க மம்முடி காண கொட்டை காண எடுத்துட்டு காண பொருளா போய்க்கிருக்கு. என்ன தோட இந்த மம்மிட்டி யாரு? அப்படி போட்டு நான் வச்சிருக்கேன். அப்படியா? எடுத்துட்டேன். யாரு எங்க வச்சிருக்கீங்க? எங்கடா போன? அங்க கடைசி தோட்டம் இருக்கு. ஆமா கடைசி தோட்டத்துக்காரர் இருக்காரு. சரி தோட்டமாக்க சொல்லி இருக்காரு. நான் இப்படியே போவேன். கடைசியில சாயங்காலம் ஆச்சாக்கும் தோட்டத்துக்கு போயிருப்பேன். தோட்டத்துக்கு போடுறேன். இதோட ஒண்ணு எத்தனை பஞ்சாயத்து பாத்துருக்கேன். இதே எந்த வேலை எடுத்தாலும் கடைசியில இருந்துகிட்டு இந்த வேலை பாக்குறேன். ஒன்னெல்லாம் அடிச்சா வருவேன். எத்தனை பஞ்சாயத்து உன்ன பாக்குறதுடா? மாமிட்டி எடுத்துட்டான்டியா, அருவாமணி எடுத்துட்டான்டியா, இதான உனக்கு வேலை? ஏதோ ஒரு பீடி செலவு இதுதான உனக்கு கிடைச்சு. ஒரு முதலாளி கிட்ட வாங்கு. ஒரு கோட்டர் அடிக்கணும்ல. கோட்டர் அடிக்காத மாமிட்டி தான் கிடைச்சா. பிடிய வாக்காளி எல்லா தோட்டத்திலும் எடுத்துக்கிருக்கானா ஐயா? இதோட 3 பஞ்சாயத்து. உன்னை அன்னைக்கு என்னடா சொல்லிவிட்டேன்? வந்துச்சுட்டு அடிச்சு உண்டாண்டு மாப்பிட்டி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஒரு 30 வருஷம் ஆச்சுண்ணே. 30 வருஷமா? நல்லா சொல்றேன். நல்ல அப்ப வேலை செய்யாம வச்சிருக்கியா? 30 வருஷம் ஆச்சுன்ற. உனக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு சும்மா ஒரு 10 22. அப்ப இது என்னடா? அப்ப உங்ககிட்ட களவாணி தானே இருக்கு. இது எங்க ஐயா வச்சிருந்தது. அன்னைக்கு அடிச்சா இல்ல? ஆமாண்டேன். அன்னைக்கு அடிச்சா இல்ல? அந்த இதை தூக்கும் பானையை தூக்கி வந்ததுல பானையமா? பானையை தண்ணி ஊத்த வச்சிருக்காங்க. அன்னைக்கு இது என்ன அவன் மாமிட்டி தான்றா? இந்த வெளியூர் அழுகுறானே வடக்காடுல இருந்துகிட்டு இந்த தோட்டத்துக்கார பூரா கத்துறான். எதவாச்சும் ஒண்ணு தூக்கி வந்து இந்த பையன் என் கூட வந்தேன். என்ன ஒரு பார்க்கெட்டு வேலை இருந்தா கூடப்பான்னு சொன்னேன். நல்ல வேலை இருக்கானே, ஒரு வேலையை கொடுப்போம் கூப்பிட்டுக்காந்த பார் கட்டணும்டாங்க. இங்க வந்து பார்த்தா மம்மிட்டி பிரச்சனை. மம்மிட்டி எடுத்துக்காரோ கட்டுவிட்டாங்க. ஏன் மம்மிட்டி சொல்றியா? ஏன் மம்மிட்டியை தூக்கிட்டானப்பா வாப்பான்னு கூட்டுக்காரு. என்னடா உன்னோட பெரிய மண்டவலியா இருக்கு. தண்ணி 2 கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு பொருள் இல்லடா வடக்கு 12 ரூபாய்க்கு கட்டுக்குட்டி அரையிருக்கு. 4 கம்பி எடுத்து அரைஞ்சு வச்சிருந்தேன். அந்த முட்டுல கையோட கோழிய காக்கா பிடிக்கின வில்லு வராங்க. சின்ன 2ல ஒண்ணா காணுமாப்பா. உங்ககிட்ட சத்தம் போடாதீங்க. இந்த
போயிட்டு தம்பரு மாதிரி நான் பேசிட்டு வரேன் அப்புறம் பஞ்சாயத்து வச்சுட்டு வாடா சரி போறியா சரி மம்பிக்கு வந்து ஒன்னதான் ஆறுது நான் காங்கிரீட் வேலைக்கு போயிட்டு வந்து உசரம் முட்டிக்கு எங்க மேஸ்திரி கூப்பிட்டு வரவனே எல்லாரும் அங்க உசரம் முட்டிக்கு போவா எங்க மேஸ்திரி கூப்பிட்டு வரேன் எடுக்கிறது நீயே மேய்திரி போட்டாண்டா மேய்திரிய கூட்டுக்கார ஆமான்ட்டு அங்கிட்டு கொடுத்து விடுறா நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரணியா பாப்பா தம்பி ஆளு ரொம்ப அதனால என்ன செய்யணும்டா பொருளை வாங்கிட்டாரு பொருளா ஆனது ஆச்சு போனது போச்சு இன்னும் என்ன செய்யுது தெரியுமா நான் சொல்றேமா செஞ்சா தப்பிச்சுக்கிருவ இல்லண்டா மாட்டிக்கிருவ என்ன இனிமேல் களவான மாட்டேன்னு என்ன சொல்லுனேன் அந்த காலத்துல கைத்தொழில் ஒன்று கத்துக்கின்றாங்க இது நம்ம தொழில விட முடியாதுண்ணே எந்த தொழில அதுக்காக நீ மம்பிட்டி பண்ண ரூபா தகச்சிட்டு பூரா நீ எடுத்துக்க என்ன 4 நாளைக்கு போனா ஒரு தகர சட்டி எடுத்தேன் அது சும்மா 10-20 ரூபாய்க்கு போச்சு பழைய தகர சட்டி இவங்க கேட்டா புது தகர சட்டின்றாங்க அப்ப நீ எடுத்துக்கிறது பழைய தகர சட்டி ஆமா அப்ப அவங்ககிட்டயும் பொய் இருக்கு புதுசுன்றாங்க அவங்க அப்படி சொல்லு ஒரு 12 ரூபா எடுத்தேன் ஒரு பீடி செலவுக்கு ஒரு பீடி செலவுக்கு ஏடா பீடி செலவுக்கு தான் கிடைச்ச உனக்கு இல்ல தோட்டம் டேய் உன்னை கூட்டுக்கு போறிக்கல அந்த ஆளு அவங்கிட்ட தான் வச்சுக்கறேன் ஏன்னா தோட்டத்தை அவராம எடுத்துக்கிறீங்க ஏண்டா அது பீடி செலவுக்கா வகாலி எங்க வந்துட்டா பாரு வாடா பெரியவள வாடா இன்னைக்கு அடிய உன்னை நோரிக்கி விட்டுருவேன் ஆள் பூரா கூட்டிச்சு என்ன செய்யற இல்லையா அவ ஓனர போன் போட்டு வர தெரிய கூடாது தெரிய கூடாது பஞ்சாயத்து பாத்துக்க ஓனரை கூப்பிடுறேன் போலீஸ் ஸ்டேஷன் கூட நீ எதுக்கு நிமிந்துக்கிட்டு எதுக்கு போக மாட்டியா போலீஸ் ஸ்டேஷன் கூட இருபத்தி 10,000 எதுக்கு அடிச்சுக்கு வந்துடுறியா ஆமாப்பா அப்புறம் அந்த தொழில் ஆமாடா நல்ல விலை அந்த தொழில் போயிட்டாங்க ஓனரை வர சொல்றான் வக்காலி ஓனரை போடுற ஓடு உனக்கு தடு முடிக்கணும் நீ அந்த பையன் வந்து ஒத்துக்கிட்டான் ஒரு சின்ன கோளாறு சொல்றீங்க கேளுங்க இன்னி மம்பிட்டு வாங்கினாக்க உனக்கு 500 ரூபா வரும் புது செலவு ஏதோ பாவம் செலவுக்கு இல்லன்றியான் 500 ரூபா வரும் 500 ரூபா வருஷம் 100 ரூபா வருஷம் 100 ரூபாய் கொடுத்தாக்க 50 ரூபாய்க்குள்ள மம்பிட்டு கொடுத்துட்டு போயிருவான் இனிமேல் நீ பத்திரம் பெரிய வேலை கொக்கர்ப்பா நாளைக்கு களை கொட்ட போற முடிச்சு கலவான மாட்டேன்ல இன்னைக்கோட சரியா ஒரு பாட்டில் அளவுக்கு கொடுத்துருங்க இனிமேல கலவான மாட்டேன்ப்பா அவங்கிட்டே கேக்குறீங்களா மம்பட்டிக்காரங்கிட்ட துட்டு கொடுக்குறீங்க நம்ம தான் கொடுக்கணும் நீ புது மம்பட்டி வாங்கினா ஒரு 500 ரூபா வரும்ல இங்க ஐயா ஓனர் வந்தாதான் இந்த பஞ்சாயத்து முடியும் இப்ப பூராத்துக்கு ஆமா ஐயா என்ன எதவாச்சு இல்லன்னு பிட்டா வச்சிருக்கான் ஓனர் வந்து ஓனர் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான் இவன் வந்து இந்த பையில வந்து பேசமானா வாங்க எல்லாம் வாங்க மொத்தமா வாங்க ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்து விடுங்க நாளைக்கு எடுத்து போயிருவாங்கல்ல நல்ல டெக்னிக்கா இருக்கு வலையில அந்த ஆளு எடுத்துக்கிட்டேன் அந்த ஆள்கிட்ட 100 ரூபா செலவு வாங்கிட்டேன் திருப்பி கூட இந்த டெக்னிக் நல்ல டெக்னிக்கா தானே இருக்கு வலையில நாளைக்கு ஏன் தோட்டத்துல அதே மாதிரி ஒரு மம்பட்டி தூக்கிட்டேன் ஒரு 100 ரூபா விடுனா திருப்பி நல்லா ஆகாத அந்த பையன் ஏதோ பாவங்க ஒரு சாப்பிடாத பாவம் பாக்கையில தானே இந்த வேலை பாக்குறேன் அண்ணாச்சே நீ புது மம்பட்டி வாங்கினா 500 ரூபா வரும் 50 ரூபா வருஷம் 500 வருஷம் இல்லப்பா அப்படி பொருள் போச்சுலப்பா 50 ரூபா வருஷம் 500 வருஷம் நான் என்ன சொல்றேன் வீட்டுல சண்டை வேற வருது சண்டை சண்டை வேற வருது சண்டை அண்ணா
தெரியாமல எடுத்துட்டேன் அப்புறம் இது ஒரு வாங்கிட்டு 50 ரூபாய் கொடுத்து விட்டு வேற லொல்லப்பல தாய்மல தாப்புல தோடு என்ன பேசியா நீங்க பேசுறீங்க புது மம்டி வாங்கணும்னால 500 ரூபா ஆகும் பழசாகி போச்சு சரி 500 ரூபா பெருசு 50 ரூபா பெருசு நீ இப்படி ஐடியா பண்ணி மாமிட்டி எடுத்துக்கிறவா சுட்டு வர ஏய் ஏய் விடியா அடிக்காத ஏய் ஏய் விடியா போ ஏய் மாமிட்டி எடுத்துக்கிட்டு 50 ரூபா வரும் சரி விடியா போட பண்ண ஒரு டைம்லாம் நீ எடுக்கல பாண்டு சொல்லுவேனா சொல்றாரு வேணுமா பொண்டாட்டி கலவட்ட கொத்து இல்லன்ட்டு கொத்த தூக்குறாரா அதே மாதிரி போலீஸ் எடுத்து புரியல போலீஸ் ஸ்டேஷன்ல களவாணி பையன் ஜெயில அடைக்க களவாணி பையன் அவரு போய் கொடுத்துருவோமாப்பா பாரப்பா ஏய் நீ விடுங்க தெரிஞ்சா தெரியாம தப்பு பண்ணிட்டான் ஏப்பா பெரிய ஊரை விட்டு வெளியாடுப்பா ஏய் மட்டி போடு வைடா இந்த ஒரு வட்டம் மணி போடுவா ஊரை விட்டு வெளியாடுறப்பா ஓனர் ஊரை விட்டு வெளியாடுறவரு ஓனர் வந்தா தான் அடங்குவான் போறா ரைஸ்ல அடங்க மாட்டான் போறா நீ ஒரு கூறுகட்டால சொல்றீங்கல நீயோக்கல 500 மம்மிட்டி ஓச்சிட்டு ஆளை கூட்டுங்க 5 பேரை கூட்டுங்கட்ட தலைக்கு 100 ரூபாய் வச்சு 500 ரூபாய் போங்க நீ ரொம்ப முட்டா பலாட்டா இருந்திருக்க மாட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு வேலைய முடிச்சு மம்மிட்டி வாங்கி போ உனக்கு ஒரு டீ வாங்கி கூடப்பா போங்கப்பா அப்ப ஏன் மம்டி வச்சுக்கிட்டு ஆமா ஏய் இங்க பாரு இன்னும் பஞ்சாயத்து போற முடிச்சுக்க ஏன் மம்டி வச்சுக்க ஏன் அப்புறம் 200 ரூபாய் கொடுக்க வேண்டி வந்துரு பாத்துக்க ஊரை வெளியாத்தப்பா 100 ரூபாயோட யாவனே மம்டி வச்சு யாவனே புரியா போடு இந்த ஒரு நிமிஷம் புரியா விடியா 50 ரூபா கொடுக்கணும் வச்சுக்க அடுத்து மாட்ட முடிச்சு போயிருவோம் இந்த மாதிரி ஏய் விடப்பா ஒரு கொடுத்து விட்டு இப்ப படு நோகத்துல இருக்கான்டா அவன ஒண்ணு செய்ய முடியாது சரி அங்கே கொண்டு வந்து ஏய் சரிப்பா ஏய் இங்க நம்ம டீ கடை ஐயா கடையில போய் 50 ரூபாய் வாங்கிக்க வாங்கி கொடுத்துட்டு போ மாமிட்டி குடுறா குடு ஏய் சுளம் பாத்து குடு இன்னைக்கு கூட பஞ்சாயத்து வச்சாக்க ஆமா வெளுத்து பிரி உன்னை ஒரு வாட்டி ஆமா டீ கடையில போய் வாங்கிக்கிட்டு இன்னில இருந்து இந்த மம்டி எடுக்கிறது தலச்சட்டி எடுக்கிறது நாய் எடுக்கிற வேலையை விட்டுரு என்னப்பா ஏய் ஒரு வேலை வெட்டி செஞ்சு போல பாத்தாங்க ஓடையில மறிச்சு அடிப்பான் ஒரு வேலை வெட்டி செஞ்சு பொழைச்ச அப்பா பார காப்பாத்த பாரு சரி போ 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 ஓ இன்னைக்கு கூட உனக்கு தம்ம வேட்டா ஏய் நீங்க எல்லாம் வாங்கப்பா கண்ட அடிதான் உன் அம்மா பாத்துக்க எங்க வாட்டி விட்டா நீ விடியா டீ கடையில போய் அந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போட்டும் போ அப்புறம் ஒரு 4 தேங்காய் ஓடுற தேங்காய் தூக்கி போறேன் பாரு அது விடியா காய போனா கொண்டு போடுறது உடச்சு தின்னு போறேன் பைசா இருப்பேன் போட்டு சொல்லிக்கிறியா அப்படி விட்டாங்க 4 கை வைக்கிறவனுக்கு அப்படியா சரி விடு சொல்லி விட்டு ஓடையில வச்சு அஜா சரியா ஏய் நீங்க வைக்காத வேற மம்டி மாமிட்டி மம்டிய வந்து ரூம்ல வச்சு பாருங்க வரப்புல வைக்கிறது வரப்படையில வைக்கிறது கொத்த காண மாப்பியா காண கோளாறு வை எடுத்து போறவங்க ஓடி